My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உண்மையான வெற்றி என்றால் என்ன என்ற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வெற்றி என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் 3 பிளேசஸ் இருக்கும். அந்த 3 பிளேசஸ்ல ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் இல்ல தேர்ட், இந்த 3 பிளேசஸ்ல நம்முடைய பேர் வந்தால் கைக்கு ஒரு மெடல் இல்ல ஒரு கப்பு, இல்ல நம்ம பேருக்கு முன்னாடி ஒரு டைட்டில், விருது, இல்ல கைக்கு ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப், காசு, ஒரு பரிசு ஏதோ ஒன்று கிடைச்சால், அல்லது ஏதோ ஒரு ஃபேம், ஒரு டெசிக்னேஷன், ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோம், இந்த மாதிரி மட்டுமே வெற்றி என்று நம்ம நினைக்கிறோம் இப்போது வரைக்கும். இது எல்லாம் உலகியலான வெற்றி, மைண்ட் ரிலேட்டட் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான வெற்றி என்றால் என்ன அப்படின்னா, நம்முடைய இன்னர் நமக்கு தெரியணும். அதுதான் உண்மையான வெற்றி. தியானத்தின் மூலம் நம்ம பற்றி நமக்கு தெரிந்தால், நாம் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்திருக்கிறோம் என்ற விஷயம் அறிமுகமானால், நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் என்பது இருக்கும். ஆன்மீகத்தில் தர்மம் என்ற ஒரு வார்த்தை இருக்கு. நாம் ஏதாவது ஒரு வெற்றி என்பது அடையணும் அப்படின்னா தர்மமாகவும் வெற்றி என்பது அடையலாம், அதர்மமாகவும் வெற்றி என்பது அடையலாம். ரெண்டும் வெற்றி அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா தர்மமாக வெற்றி என்பது செய்தால் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியும் அந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கும். அதுதான் நமக்கு தேவை. இந்த வாழ்க்கையின் கடைசியில் நாம் என்ன ஆயிருக்கிறோம், நம்ம மூலமா எத்தனை பேருக்கு நன்மை என்பது நடந்தது, இந்த உலக நன்மைக்காக நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணியிருக்கிறோம் என்ற விஷயம்தான் நம்முடைய வெற்றி என்பது காட்டும். எதற்காக இந்த விதமாக யோசிக்கணும் வெற்றி பத்தி அப்படின்னா, தோல்வி வெற்றி ரெண்டும் ஒண்ணுதான் ஆன்மாக்கு. உங்க பேருக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைட்டில் இல்ல விருது ஏதாவது ஒண்ணு கொடுத்தாரான்னு வச்சுக்கோங்க, அந்த டைட்டில் ஆன்மாக்கு தேவை இல்லை, அது கண்டுக்கவே கண்டுக்காது. நீங்க அந்த டைட்டில் வாங்குறதுக்காக நீங்க செய்யும் போது செயல்கள் எல்லாமே செய்றீங்க, முயற்சி செய்றீங்க. அந்த முயற்சியின் மூலமா உங்களுடைய குணங்கள் என்ன விதமாக மாறியிருக்கு, எந்த விதமான மாற்றம் வந்திருக்கு, நீங்க செய்யும் செயலின் மூலம் எத்தனை பேருக்கு நன்மை என்பது அடைந்திருக்கு என்ற விஷயம் மட்டுமே ஆன்மாக்கு தேவை. எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயங்கள் செய்தா மட்டுமே நமக்கு ஒரு அனுபவம் என்பது கிடைக்கும். அந்த அனுபவத்தின் மூலம் நம்ம குணங்கள் என்பது மாறும். நம்முடைய ஆன்ம பயணத்தில் ஒவ்வொரு பிறவியிலும் ஆன்மா இந்த குணங்கள் மாறுவதற்கான முயற்சி தான் பண்ணும். அந்த குணங்கள் மாற்றுவதற்கு தான் அந்த அனுபவங்கள் என்பது தேவை. தமோ குணத்திலிருந்து ரஜோகுணம், ரஜோகுணத்திலிருந்து சத்விக குணம், சாத்வ குணத்திலிருந்து நிர்குணம். ஒரு நேரத்துல ஒரு பிரிவில நம்ம சர்பஞ்சா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சயின்டிஸ்டா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம். என்ன டைட்டில்ஸ் இருந்தாலும், என்னென்ன படிச்சிருந்தாலும் அது இல்லை இப்போ ஆன்மாக்கு. ஆனா ஒரு டாக்டராக இருக்கும்போது எத்தனை பேருக்கு நீங்க சேவை என்பது செய்திருக்கிறீங்க அப்படின்ற அந்த மாற்றம். முதலாவது பேஷண்ட்டை நீங்க பார்க்கும்போது, உங்க கடைசி சுவாசம் விடும்போது நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேஷண்ட்ல இருந்து லாஸ்ட் பேஷண்ட் வரைக்கும் நீங்க எவ்வளவோ பயணம் என்பது பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ சேவை என்பது பண்ணியிருப்பீங்க. அந்த சேவையின் மூலம் உங்களுக்குள்ள உள்மாற்றம் என்பது என்ன வந்திருக்கு, அதுதான் ஆன்மாக்கு தேவை. அதுதான் உண்மையான வெற்றி. தர்மமாக வெற்றி என்பது தர்மமாக செயல்கள் எல்லாமே செய்யும் போது நமக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா, ஆன்மீகமான மனம், சேவை செய்யும் எண்ணம், சிந்தனை, சத்திய பாதையில் பயணம் செய்யணும் என்ற விருப்பம், அனைவருக்கும் அமைதி என்ற ஒரு மனநிலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாம செய்யும் பயணம், அதுதான் தர்மம். எங்கே முன்னேற்றம் என்பது நீங்க உங்களுக்கு மூலமா நடக்குமோ அப்போ நீங்க தர்மத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்ல எனக்கு வெற்றி தான் முக்கியம், ஒரு டைட்டில் தான் முக்கியம், ஒரு பொருள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு நிலை தான் எனக்கு தேவை அப்படின்னா, நீங்க அதர்மமாக கூடவும் அதெல்லாமே செய்யலாம். பட் ஆன்மாக்கு அது எல்லாமே வராது. எதுக்காக அப்படின்னா, யூ ஹாவ் நாட் என்ஜாய்டு த ஜர்னி. அதுக்காக தான் ஒரு சொல்லு, ஒரு பழமொழி இருக்கு இங்கிலீஷ்ல, வின்னிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஜர்னி டுவர்ட்ஸ் த கோல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு கதை நம்ம தெரிஞ்சுக்கணும், மொத்தமாக புரியணும் அப்படின்னு. ஒரு ஏரி இருக்கும், ஒரு ரிவர்,
அந்த ரிவருக்குள்ள ஒரு சின்ன மீன் இருக்கும். அந்த மீனுக்கு ஒரு ஆசை, நான் ஒரு பெரிய கடற்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி. சரி போங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அது சீக்கிரமா போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நதி, அதாவது அந்த ரிவர் கிராஸ் பண்ணும்போது எதுவுமே பார்க்காம வேகமாக நேராக அந்த ரிவர் எல்லாமே கிராஸ் பண்ணி டைரெக்டாக அந்த கடற்குள்ளே போய் ஜாயின் ஆகும். அப்போ அந்த கடல் கேட்கும், இங்கே வந்திருக்கிறியே, இங்கே வரணும் அப்படின்னா ஒரு தகுதி இருக்கணும். நீ வந்த அந்த ரிவரில் அந்த ஜர்னியில் நீ என்னென்ன பார்த்துருக்கிறியோ அதெல்லாமே எனக்கு சொல்லணும், அப்போ தான் உனக்கு உள்ள அனுமதி அப்படின்னு சொல்லு. ஐயோ நான் எதுவுமே பார்க்கல, சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு, திரும்பி போயிட்டு வா, எல்லாமே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லும் அந்த கடல். சரி அப்படின்னு சொல்லி திரும்பி போய் அந்த ரிவருக்குள்ள பயணம் செய்யும் போது ஒவ்வொரு விஷயமும் கவனிக்கும். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமே அதுக்கு ஒரு எண்ணம் வருது, இவ்வளோ அருமையான ஒரு ரிவர்ல நான் இருக்கிறேனே, இது விட்டுட்டு நான் கடற்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறேனே, எப்படி எனக்கு இந்த எண்ணம் வந்தது? சரி, எப்படியாவது நாம டிசைட் பண்ணிட்டோம் அந்த கடற்குள்ள போய் சேரணும் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லை, மெதுவாக நாம போகலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் போகணுமோ அவ்வளோ நேரமும் ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு கல், ஒவ்வொரு மண், ஒவ்வொரு வேற மீன் எல்லாமே பார்த்து 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 போகும்போது கடைசியில் கடற்கிட்ட வரும்போது கடல் வந்துச்சா அப்போவே அப்படின்னு சொல்லி ஒரு அதிசயம் அதுக்கு. அப்போ அந்த கடல் அதுக்கு கிராண்ட் வெல்கம் கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்கிட்ட யாருமே கொண்டு வரல, நீ தான் கொண்டு வந்திருக்கேன், யூ ஆர் த மோஸ்ட் என்லைட்டன்ட் ஃபிஷ் இன் த சி அப்படின்னு சொல்லி அந்த கடல் சொல்லு. அதுக்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி என்பது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நேரம் என்பது மறந்துடணும். நாம் செய்யும் செயலில் ஒவ்வொரு விஷயமும் 4 பேருக்கு நன்மை ஏதாவது நடக்குமா, இந்த உலகத்திற்கு ஏதாவது நன்மை இருக்குமா அப்படின்ற விஷயம் எப்பவுமே நம்முடைய விழிப்புணர்வில் இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் முழுமையான கவனம் கொடுக்கும்போது அதன் மூலமாக எவ்வளவோ விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு என்லைட்டன்மெண்ட் என்பது அடையும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான வெற்றி என்றால். உண்மையான வெற்றியின் மூலம் ஆன்ம வளர்ச்சி, உள் மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும் என்றால் முக்கியமா தேவையானது என்ன அப்படின்னா ஆன்ம ஞானம். நாம் ஒரு ஆன்மா என்ற விஷயமே தெரியாம இருந்தால் ஆன்மாக்கு தேவையான அனுபவங்கள் கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியாது. இந்த விஷயம் அறிமுகம் ஆனதுக்கு மட்டும் தியானத்தின் மூலம் மட்டுமே சாத்தியம். அதற்காக தினமும் தியானம் என்பது செய்யணும். எத்தனையோ பேர் நம்ம கூட பயணம் பண்ணுவாங்க, அவங்க கூட அவங்களுடைய அனுபவம் அவங்க சொல்லும் போது அது கேட்டு நம்முடைய அனுபவங்கள் அவங்களுக்கு சொல்லும் போது, சத் சங்கம் செய்யும் போது ஒரு கூட்டமாக கம்பைன்ட் கான்ஷியஸ்னஸ், குரூப் என்லைட்டன்மெண்ட் என்பது கிடைக்கும் நமக்கு. இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையானது. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.